நேர்ச்சி சம்பந்தமா கேட்டிருந்தாங்க. நேர்ச்சி என்பது வணக்கம், வணக்கம் அல்லாஹ்வுக்கு. அப்படி இருக்கும் பொழுது வழிமார்களுக்கு நேர்ச்சி செய்யலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. வழிமார்களுக்கு யார் நேர்ச்சி செய்யறது இல்லங்க, இது இவங்களாம் கற்பனை பண்ணிக்கிட்டது. வழிமார்களுக்கான இவங்க எல்லாம் நேர்ச்சி செய்யறாங்க, இவங்களாக கற்பனை செய்து கொண்ட தவறு அது. யாரு செய்யறா? நேர்ச்சியெல்லாம் அல்லாஹ் தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அந்த நன்மையை தான் வழிமார்களுக்கு சேர்ப்பிச்சுட்டு இருக்கிறாங்க. இது நடைமுறை, இது எந்த தடையும் கிடையாது. பொதுவாக எந்த நேர்ச்சியா இருக்கட்டுமே அல்லாஹ்வுக்கானது செய்வோம். அது நன்மை யாருக்கு போய் சேரும்? மக்களுக்கு தான் போய் சேரும். இப்போ ஒரு ஆளு நேர்ச்சி செய்யறாரு, எனக்கு சுகம் ஆயிட்டா 10 பேருக்கு சாப்பாடு கொடுக்குறேன் அப்படிங்கிறான்னு வச்சுக்கிறீங்களேன். இது ஒரு நேர்ச்சி தான். அவருக்கு சுகம் ஆகி போச்சு. இப்ப 10 பேர் சோறு கொடுக்கணும்ல, யாரு போய் சோறு கொடுப்பாரு? மக்களுக்கு தான் கொடுப்பாரு. இப்போ ஒரு ஆள் சொல்றாரு, நேர்ச்சிங்கிறது அல்லாஹ்வுக்கு, நேர்ச்சிங்கிறது வணக்கமாச்சே, வணக்கம்ங்கிறது அல்லாஹ் ஒருவனுக்கு தானே செய்யணும். நீங்க போய் இந்த 10 பேருக்கு ஏழைக்கு உணவு கொடுக்கணும்னு சொல்றீங்க அப்படின்னு சொன்னாக்கா இது பொருந்துமா? அல்லாஹ்வுக்காகத்தான் இந்த காரியத்தை செய்யறாரு. 10 பேருக்கு உணவு கொடுக்கிறாரு, இந்த காரியத்தை செய்யறது அல்லாஹ்வுக்காக. ஆனா இதனுடைய பலன் மக்களுக்கு போய் சேருது. அதை விட்டுவிட்டு இல்ல இந்த நேர்ச்சிங்கிறது அல்லாஹ்வுக்கு தான் செய்யணும், அதனால அல்லாஹ்வுக்கு தான் சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்ல முடியுமா? நம்ம சரி, அதே போல இப்படி வச்சுக்கிறோமே. இப்ப ஜக்காத்துன்னு வச்சுக்கிறோமே, ஜக்காத்துங்கிற வணக்கம் தான். ஒரு ஆள் சொல்றாரு, ஜக்காத் என்பது வணக்கம், வணக்கம் எல்லாம் இறைவனுக்கு, அதனால ஜக்காத்தை கொண்டு போய் அல்லாஹ் போய் கொடுக்கிறது. ஜக்காத்துக்கு மக்களுக்கான போய் கொடுக்க முடியும். ஜக்காத்துங்கிற பொருளை ஏழைகளுக்கு கொடுக்கிறது, இந்த பலன் மக்களுக்கு போய் சேரும். ஆனா இந்த காரியத்தை இவர் செய்வது என்பது இறைவனுக்காக செய்கிறார். அதுதான் இபாதத்துல என்ன நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னும் சொல்லலாம், இப்ப குர்ஆனை கற்றுக் கொடுக்கிறது வணக்கமா இல்லையா? வணக்கம் தான் எல்லாரும் சொல்லுவாங்க, அது ஒரு இபாதத். வணக்கம், குர்ஆனை கற்றுக் கொடுப்பது வணக்கம். வணக்கம் எல்லாம் இறைவனுக்கு, அதனால இறைவனுக்கு போய் குர்ஆனை கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லுவோமே. எவ்வளவு அபத்தம் இது! குர்ஆனை கற்றுக் கொடுக்கிறது வணக்கம் தான், ஆனா யாருக்கு தான் கற்றுக் கொடுப்போம்? மனிதர்கள் தான் கற்றுக் கொடுக்கும். இப்ப மனிதர்களுக்கு கற்றுக் கொடுத்தல் அப்படிங்கிற அந்த காரியத்தை செய்வது இறைவனுக்காக அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி நீங்க ஒவ்வொன்றையும் புரியணும். அதனால நம்ம இந்த காரியம் ஆயிட்டா 10 பேருக்கு நான் உணவு கொடுக்கறேன், அல்லது ஆடருக்கு பிறருக்கு நான் மாமிசம் கொடுக்கறேன், அந்த உணவு கொடுக்கறேன் நேர்ந்துக்கிட்டான்னு வைக்கலாம். இது அல்லாஹ் காரியத்தை செய்யறாரு. ஆனா இவர் செய்யற இந்த காரியத்துக்கு அல்லாஹ் கூலி கொடுக்கறான்ல, அந்த கூலியை வழிமார்களுக்காக சேர்த்து வைக்கிறார். அதனால வழிமார்களுக்காக அந்த நேர்ச்சி செய்யல, அல்லாஹ்வுக்காக செய்யறாரு. இந்த நேர்ச்சியின் மூலம் கிடைக்கிற நன்மையை வழிமார்களுக்கு சேர்ப்பிக்கிறார். இதுல என்ன தவறு இருக்குது? எந்த ஒரு வணக்கமா இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு நம்ம செஞ்சாலும் கூட அதோடைய பலன் மற்றவர்களுக்கு போய் சேருதா இல்லையா? ஜக்காத்து கொடுக்கறது, குர்ஆனை கற்றுக் கொடுக்கறது, 10 பேருக்கு உணவு கொடுக்கறேன் அப்படின்னு ஒரு ஆளு சொல்றது எல்லாம் மக்களுக்கு தான் போய் சேருது பலன். ஆனா அதனுடைய நோக்கம் என்ன? அல்லாஹ்வுக்காக செய்வதுங்கிறது. இந்த அமைப்பை நம்ம சிந்திச்சு பார்த்துட்டா எந்த பிரச்சனையுமே கிடையாது. நதிர் என்பது வணக்கம் தான், வணக்கம் அல்லாஹ்வுக்கு தான். இதில் இருவேறு கருத்துக்கு இடம் இல்லை. அந்த நதிரின் மூலம் கிடைக்கிற நன்மை வழிமார்களுக்கு சேர்க்கப்படுகிறது. இதுதான் உண்மை நிலவரம்.